பசங்களை கை வச்சாலும் நாம் தமிழர் ஒருத்தன் கூட நடமாட முடியாது. வெடிகுண்டு நாங்க வீசுவோம், வெடிகுண்டு நாங்க வீசுவோம். காலித்தனத்தாலதான் சந்திக்கிறேன் நாம் தமிழர் நினைச்சானா சீமாறு நடமாறவே முடியாது. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? சதாம் ஹுசேன் இல்லங்க, சதாம் ஹுசேனா தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நடமாட முடியாது. ஆம்பளை தானே வெளியில வரணும் இல்லாம ஏன் ரூம் குள்ள ஒண்டிட்டு இருக்கிறான்? அது என்னடா சொன்ன அவன்? வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட உன் மேல வீசுறேன். சொல்றான் அன்னைக்கு உங்ககிட்ட வெங்காயம் இருக்கு, என்கிட்ட வெடிகுண்டு இருக்கு, வீசுனா நான் வெங்காயத்தை எடுத்து வரேன், நீ வெடிகுண்ட காட்டு. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அப்பனு காத்தாளுக்கு நீ பிறந்திருக்க, நீ தானே சொல்ற. நான் வெங்காயத்தை எடுத்து வர மேடைக்கே காட்டுறேன், நீ உனக்கு தைரியம் இருந்தா வெடிகுண்ட காட்டு. நீ என்ன நடக்குது பாரு. ஏன் வச்சிக்கு என்ன வீசனா என்ன ஆவாங்க பார்த்தேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நீ இங்க வர உன்னைய புதச்சரத்துல புல்லு விட முளைக்காது பீக்காது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். புலின்னு பேசிட்டு இருக்கு பாரு, அந்த புலிக்கு ஆயுதம் சப்ளையர் அவரு தான். அது தெரியுமா உனக்கு? சொல்லுகிற பிரபாகரன் கொடுத்த அந்த வெடிகுண்டு இருக்கு இல்லையா, அந்த வெடிகுண்டை செய்து கொடுத்ததே பெரியாரின் தொண்டர்கள் தான். வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்ல சார், நீங்க கிளம்பிக்கோ. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா, ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உண்மையாக புலிகளோடு பழகியவர்கள் அல்ல இவர்கள். புலிகளோடு படம் எடுத்துக்கொண்டு அரசியல் நடத்தக்கூடியவர்கள். அதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன் ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும். என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்துல வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். நான் சொல்ல விரும்பல ஒரு விஷயம், ஒருத்தன் சத்தியமா பொய் பேசுறதுன்னு இறங்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? அது ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும். என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்துல வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்களா? நீங்களே நம்ப முடியாத மாதிரி போய் சொல்லிருக்கீங்களா? பொய்யை தவிர வேற என்ன பேசியிருக்காங்க? நேர்களே, நீங்க தான் நீதிபதி. அது சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா? இது பப்ளிசிட்டியா, அசிங்கமா, கேவலமா? இது அளவுக்கு மீறி போயிடுச்சு, எல்லாம் மீறி போயிடுச்சு. நான் தனி அறையில் தங்க வைக்கப்பட்டேன். ஏன்னா நான் டைரக்டர்ல ஸ்பெஷலான ரூம் கொடுக்கணும்ல அப்படின்னு. அண்ணன் சீமான் ஸ்பெஷல், அவருக்கும் தனி அறை. இவங்க வந்தவர் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க இல்லையா, சந்தோஷம் கேமரா இது மின்னல் முருகன் ஃபைட் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு அறை. இப்போ மூணு ரூம்ல தனித்தனியா நாங்க படுத்திருக்கோம். காலங்காத்தால 4 மணிக்கு கிஃபிர்னா ஒரு பாம்பு போடுறதுக்கு போற ஃபிளைட். அந்த ஃபிளைட் பக்கத்துல போனாவே வேற லெவல்ல இருக்கும். அது தாழ்வை இறங்கி பறந்ததுல இவர் ஜன்னல் ஓரத்துல கட்டில போட்டு படுத்து தூங்க. ஃபுல்லா ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடஞ்சு சீமான் மேல ஊந்துருச்சு. 10-18 கத்தி கரை உடைய வந்தது. இதான் சத்தியமான உண்மை. 10-18 கத்தி கரை உடைய வந்தது. இதான் சத்தியமான உண்மை. இப்போ கையில இருக்கிற தம்ம எல்லாரும் பார்த்தா வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ஏய் தம்பி இருங்கடா, கண்டிப்பா நம்ம போயிடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போலான்னு முடியும், ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா பாரு. ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. வாய கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காயம். வில்லிவாக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் ஐனாவரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. రైతుల చిన్నములు మీ ఓటుని వేయండి. 50 సంవత్సరాలు మీరు ఓట్లు వేసినారు, ఎవరికి వేసినారు?
ಏನ ಅಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಊಟ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏன் மொழியிலே நான் ஓட்டு கேட்டுக்கிறேன். ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு. आता औरजात बे सौराष्ट्र आवीनो ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு. நீங்க ஓட்டிதியல்லே? ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். நான் பாடுறேன், கூடவே பாடுங்க. மியா மியா வெண்ண வீட்டுல கிடைஞ்ச வெண்ண எப்படி கிடைஞ்சன்னு சொல்லி தரேன் உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர விடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்னு ஆட்டு. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். செல்லைட்டா வேடிக்கை பாப்பானுங்க, குளங்களை மனுவலியா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பாப்பானுங்க, நீட்ல அடித்தா யுத்தாலா வேடிக்கை பாப்பானுங்க, ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிச்சா வேடிக்கை பாப்பானுங்க, பண மணிப்புல ஏடிஎம் வாசல் நம்ம நிக்க விட்டா வேடிக்கை பாப்பானுங்க, மாட்டு வச்சு சாப்பிடுறது அடிச்சு கொண்டா வேடிக்கை பாப்பானுங்க, இஸ்லாமிய பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பாப்பானுங்க, கஜா புயலா வேடிக்கை பாப்பானுங்க, தானே புயலா வேடிக்கை பாப்பானுங்க, வர்த்தா புயலா வேடிக்கை பாப்பானுங்க, ஜல்லிக்கட்டா வேடிக்கை பாப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பாப்பானுங்க, அதனால வேடிக்கை மட்டும்தான் பாப்பானுங்க. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். ரோட்ல ஒரு நாடார் பையன், நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில வீட்டுல கால் பிடிச்சு விட்டு இருப்பாங்க தாத்தாவுக்கு. அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். தம்பி, நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிக்கிறேன். உன் கூட தயார் தயார் தயார்னு பல முறை எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொல்லியாச்சு. நீ தயார் கிடையாது. எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் இருக்கிறதா? இப்படி கையை நீட்டுவான் பிரஸ் மீட்ல. எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் இருக்குதான்னு. எல்லா மகனுக்குமே தைரியம் இருக்குது. நீ வரியா இல்லையா விவாதத்துக்கு? அதான் கேள்வி. திருமுருகன் காந்தி சொல்கின்றேன், சீமான் முடிந்தால் வெளியே வா. இதே ஈரோட்டில தந்தை பெரியார் பிறந்த மண்ணில ஒரே மேடையில விவாதித்து பார்ப்போம். பா, உனக்கு யோகியதை இருந்தா நேரமா போல அங்க போய் கபடி எடுப்போம். நாய பண்ணி வாயா, அங்க போய் ஆடுறான்னா இங்க கட்டத்துக்கு நம்ம கிட்ட கபடி எடுத்தோட பாக்குறாங்க. போடா போ, அங்க அனுப்போம். சில்ட்ரன் ஆய் பாடுறா, ₹1 ஆசைப்பட்டு குனிஞ்சு அவுட் ஆயிட்டான். தோசை மாவை உங்கள் அறிவியல் புளிக்க வைக்குமா? தெரியாது சார். பாலை தயிராக்குமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். நேத்து பேசும்பொழுது ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. நீ என்ன பிச்சை போட்டியா? எனக்கு கைக்கூலின்னு சொல்ற, கைக்கூலின்னு சொல்ற, கூலி என்னன்னு? நான் பிச்சை போட்டியா? உங்ககிட்ட வாசல்ல வந்து நான் கையிட்டு பிச்சை கேட்டேன் நானு. நீ பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார எச்ச பொறுக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பொழுது மறந்துடலாம். அவனே உழுது, அவனே விளைச்சு, அவனே விளை வச்சு, அவனே அறுத்து, அவனே சாப்பிட்டு, அவனே திங்கிற நெய், அவனே திங்கிற வெண்ணெய், அவனே திங்க குடிக்கிற பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். வா, கொஞ்ச நாள் நீ நல்லா இருந்த, நான் மணி அடிக்கிறேன். கொஞ்ச நாள் நீ போன ஏறி பிராமணர்கள் தான் கோயிலுக்குள் சென்று மணி அடிக்கணும் என்று சாதிய ஒதுக்கீடு. இந்த சாதிதான் செய்ய வேண்டும். வழக்கு போடுங்க. அது ஆகம விதியா? ஆகம விதியும்பா. நாம என்ன கேள்வி? ஆகம விதியா ஆரிய சரியா? நுட்பமா விளங்கணும். என்ன அப்படி என்ன ஆகணும்? அதே மந்திரத்தை நாங்க சொல்லாம சாமி கேட்காத. ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். உயர் சாதியினர், அது ஒரு வார்த்தை. முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர் வந்தா முன்னேறிட்டான அப்புறம் மயத்து கடை ஒதுக்கீடு. பிச்சைக்காரன் நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது பாரு. இவன் ஈர்ப்ப தக்க வைக்கிங்க பாரு. நீ நல்லா கத்துக்கணும். உலகத்திலே கொடுமையான வன்முறை எது? இது கேள்வி. இது கேள்வி.
ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான், தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா ஓலகத்திலே கொடியவன். அதுல என்ன பண்ணிட்டான், 100க்கு 3 பேரு பிராமணன், இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய கட்டுரை ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணியே கண்மணி. சமூக நீதி தந்தை பெரியாரை பார்த்தீங்கன்னா அவதூறு கருத்துக்களை சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோட சேர்றது இயல்பா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில எல்லாமே அவரவர்கள் சொல்வார்கள். ஆகவே ஒரு பைத்தியம் என்று நினைத்ததற்கு மேலும் பைத்தியங்கள் நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை அதிகமாக வேண்டும். மனநிலை மருத்துவமனைகளை இன்னும் கொஞ்சம் தாராளமாக கட்டி பெருசாக்க வேண்டும் என்று அவசியம் வருகிறது. நன்றி. இவ்வளோ நாள் என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க, ஆனா கடைசியில பெரியார் கிட்ட வந்து நிக்கிறீங்க. பெரியார் தாடியில இருக்க, அது தாடி மயிர் இல்ல, டைனமைட் வயிறு. தொட்டுட்டீங்க, இப்போ அது டமால் டிமால்னு வெடிக்க போகுது. நீங்களே அனுபவிங்க.